நாம் தினமும் பிரியாணி, சாய் மற்றும் பல உணவுகளில் பயன்படுத்தும் கிராம்பு அது எப்படி உருவாகிறது தெரியுமா? இந்த சிறிய மசாலாவின் பின்னால் இருக்கும் பெரிய பயணத்தை இப்போது பார்க்கலாம். கிராம்பு ஒரு மரத்திலிருந்து கிடைக்கும் மசாலா. இதன் பயணம் ஒரு சிறிய விதையிலிருந்து தொடங்குகிறது. விதை முளைத்து சிறிய செடியாக மாறுகிறது. சூரிய ஒளி, தண்ணீர், நல்ல மண் இவை மூன்றும் சேர்ந்து அதை வளர்க்கின்றன. சில ஆண்டுகளில் இந்த செடி ஒரு பெரிய மரமாக மாறுகிறது. இதற்கு சுமார் 4 முதல் 5 ஆண்டுகள் ஆகும். மரம் வளர்ந்ததும் அதன் கிளைகளில் சிறிய மலர் கொப்புளங்கள் தோன்றுகின்றன. இவைதான் எதிர்கால கிராம்பு. இந்த கொப்புளங்கள் பச்சை நிறத்திலிருந்து சிவப்பு நிறமாக மாறுகின்றன. இதுவே அறுவடைக்கு சரியான நேரம். விவசாயிகள் இந்த கொப்புளங்களை கையால் கவனமாக பறித்து சேகரிக்கிறார்கள். பறித்த கிராம்பு வெயிலில் பரப்பி உலர்த்தப்படுகிறது. உலர்ந்த பிறகு அது கருப்பு பழுப்பு நிறமாக மாறுகிறது. ஒரு சிறிய கிராம்பின் பின்னால் இவ்ளோ பெரிய பயணம் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.